நான் யார் தெரியுமா? பள்ளிப் படிப்பு. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் யுத்தம் வந்தது. பள்ளியில் இதைப் பற்றியே ஆசிரியர்கள் பேசுவார்கள். இந்திய வீரர்களுக்கு ஆதரவாக ஊர்வலம், மேடைப் பேச்சு நடக்கும். இந்த சமயம் இலங்கைக்கு இந்தியாவிலிருந்து பீடி ஏற்றுமதி தடை செய்யப்பட்டுள்ளது என்ற செய்தி அப்பாவை துன்பத்தில் ஆழ்த்தியது. இனி பீடிக்கடை எப்படி நடத்துவது? சோகமாக இருந்தார். அம்மா நெல் அவித்து வீட்டுக்கு பின்னால் இருக்கும் பாறையில் காயப்போட்டு ரைஸ் மில் கொண்டு சென்று அரிசியாக்கி புடைத்து உமியை நீக்கி அரிசியை தனியாக பிரித்து எடுப்பார்கள். அதை பீடி சுற்றும் பெண்களுக்கு கொடுத்து சமாளித்தார்கள். நாங்களும் அம்மாவுக்கு உதவினோம். தவிர பால், மோர், தயிர் என விற்று குடும்பத்துக்கு உதவினார்கள். 3 மாதங்களாக மிகவும் கஷ்டப்பட்டோம். 3 மாதங்களில் ஒரு நல்ல செய்தி. நண்பர் ஒருவர் உதவியால் ஈ.பி. குமாரவேல் பீடி கம்பெனியில் பீடிக்கடை கொடுத்தார்கள். மூணாறு பகுதியில் நல்ல வியாபாரம். அப்போதுதான் எங்களுக்கு தங்கை பிறந்தாள். உலகம்மாள் என பெயர் வைத்தார்கள். நாங்கள் சரோஜா என அழைத்தோம். பள்ளி போய் வந்ததும் அவளுடன் தான் விளையாட்டு. நான் 6ஆம் வகுப்பு முதல் புனித மரியன்னை உயர்நிலைப் பள்ளியில் படித்தேன். ஆங்கிலம் முதலில் கற்கிறேன். எல்லா பாடங்களிலும் நல்ல மார்க் வாங்கும் நான் ஆங்கிலத்தில் சற்று குறைவாகவே வாங்கினேன். 6ஆம் வகுப்பில் முதல் மார்க் வாங்கியதால் 7ஆம் வகுப்பு படிக்கும்போது பரிசு கொடுத்தார்கள். பரிசு பொருளை தங்கையிடம் காட்டி மகிழ்ந்தேன். 8ஆம் வகுப்பு படிக்கும்போது மணிமுத்தாறு உல்லாசப் பயணம் சென்றோம். இந்த முறை நண்பர்களுடன் ரசித்து பார்த்தோம். போட்டோக்கள் எடுத்தார்கள். முருகன், கல்யாணராமன், ராமையா, ராமசாமி, சுப்பிரமணி ஆகியோர் நெருங்கிய நண்பர்களானோம். சுப்பிரமணி வீட்டுக்கு போய் வந்தேன். பொட்டுக்கடலை, உப்புக்கடலை, பட்டாணிக்கடலை, நிலக்கடலை என கடலைகளை கொடுத்து உபசரித்தான். அவனது அப்பா கடலை வியாபாரி. ராமையா வீட்டுக்கு போய் வந்தேன். நுங்கு, பதநீர், மாங்காய் ஆகியவை கொடுத்து உபசரித்தான். ராமசாமி வீட்டுக்கு போய் வந்தேன். இளநீர், கருப்பட்டி கொடுத்து உபசரித்தான். மூவரும் நெருங்கிய நண்பர்களானோம். நடந்தே காரையார் சென்றோம். குறுக்கு வழியில் போகலாம் என்றார்கள். நடந்தோம். வழியில் குரங்குகள், காட்டு மான்கள், காட்டு எருமைகள் என வினோத மிருகங்களும் பறவைகளும் பார்த்தோம். அகஸ்தியர் அருவி, பவர் ஹவுஸ் தாண்டி போகிறோம். எனக்கு பயமாக இருந்தது. வழியில் காட்டுக்காதையார்கள் தைரியப்படுத்தினார்கள். அப்பாட, சொரிமுத்தையன் கோவில் பாதை வந்தது. காரையார் போகாமல் கோவில் நோக்கி நடந்தோம். தாமிரபரணியில் குளித்தோம். அருவியில் ஆடினோம். கொண்டு வந்த உணவையும் தீனிகளையும் வழியில் பறித்து வந்த நாவல் பழங்களையும் சாப்பிட்டோம். சிறிது இளைப்பாறி விட்டு மீண்டும் வீட்டை நோக்கி நடந்தோம். இரவு 8 மணிக்கு வீடு வந்து சேர்ந்தோம். திட்டினார்கள். புத்திமதி சொன்னார்கள். இனி இது போல் தனியே போகக்கூடாது என்றார்கள். அன்று ஒரு செய்தி வந்தது. அப்பாத்தா முக்கடலில் இறந்து விட்டார்கள். இங்குதான் இருந்தார்கள். அம்மாத்தா இறந்த சமயம் முக்குடல் வந்தவர்கள் அப்படியே தங்கிவிட்டார்கள். அப்பாத்தாவுக்கு அம்மாத்தா மேல் பாசம் அதிகம். சொந்த மதனி. இருவரும் பம்பளியில்தான் வசித்து வந்தார்கள். அப்பாவின் அப்பா, அதாவது எனது தாத்தாவுக்கு அப்பாத்தா 2ஆம் தாரம். முதல் தாரம் 2 பெண் குழந்தையுடன் பிரிந்து போய் விட்டார்கள். நீண்ட காலம் தனியே வாழ்ந்த அவர் உறவினர்களின் வற்புறுத்தல் காரணமாக பம்பளியிலிருந்து அப்பாத்தாவை கல்யாணம் செய்தார்கள். அப்பாத்தாவின் கல்யாணம் முடிந்த சில வருடங்களில் அப்பாத்தாவின் சகோதரனை அம்மாத்தா திருமணம் செய்தார்கள். இந்திய இராணுவத்தில் வேலை பார்த்து வந்தார். 2 பெண் குழந்தைகள். 2வது பெண் குழந்தைதான் என் அம்மா. அம்மா வயிற்றில் இருக்கும்போதே இராணுவத்தில் அம்மாவின் அப்பா இறந்து போக அம்மாத்தா இளவயதிலேயே விதவையானார். அவரையும் 2 பெண் குழந்தைகளையும் முக்குடல் அழைத்து வந்து விட்டார் அப்பாத்தா. இங்கு பசுமாடுகளை வளர்த்து பால் வியாபாரம் செய்து வந்தார். மூத்த மகளை அப்பாத்தாவின் மூத்த மகனுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். இளைய மகளை எங்க அப்பாவுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்து பாசத்துடன் இருந்திருக்கிறார்கள். சென்ற வருடம் அம்மாத்தா இறக்க இந்த வருடம் அதே மாதம் அப்பாத்தா இறந்து விட்டார்கள்.
முக்குடல் சென்றோம். அப்பாதான் கொள்ளி வைத்தார். சோகமாக இருந்தார். இப்படி சோகங்களும் சந்தோஷங்களும் மாறி மாறி வந்தன. ராமச்சந்திரன் பக்கத்து விட்டு பையன். என் தம்பிக்கு நெருங்கிய நண்பன். வீட்டின் வாசலில் போர்டு வைத்திருந்தான். பிரேமா தியேட்டரில் வல்லவன் ஒருவன் சினிமா என்று. தம்பிக்கு புரியவில்லை. அப்புறம் தெரிந்து கொண்டான் அது அவனுக்கு ஒரு விளையாட்டு என்று. தம்பியும் தங்கை சரோஜா பெயரில் சரோஜா தியேட்டரில் பாசம் சினிமா என்று வீட்டின் ஒரு தூணில் தொங்கவிட்டான். தினமும் ஒரு சினிமா நோட்டீஸ் ஒட்டுவான். இது இரு குடும்பத்துக்கும் நட்பை உருவாக்கியது. நண்பர்கள் ஆனார்கள். வில்லுப்பாட்டு நிகழ்த்த விரும்பினோம். பாரதியார் வாழ்க்கையை வில்லுப்பாட்டு எழுதினேன். பயிற்சி கொடுத்தேன். தெருஜனங்கள் பாராட்டினார்கள். சின்ன சின்ன நாடகங்கள் எழுதி நடிக்க வைத்தேன். இந்த சமயம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தது. பிற பள்ளி மாணவர்கள் போராடினார்கள். எங்கள் பள்ளி மாணவர்கள் செல்லவில்லை. அதனால் பள்ளிக்கு வந்து கற்களை வீசினார்கள். பள்ளிக்கு கால வரையின்றி விடுமுறை. எங்களால் பள்ளியை விட்டு வெளியே வர முடியவில்லை. பள்ளிக்கு அருகில் உள்ள அத்தை என் அப்பாவின் அக்கா, தாத்தாவின் முதல் மனைவிக்கு பிறந்தவர்கள். பள்ளிக்கு வந்து என்னை வீட்டுக்கு அழைத்து வந்தார். அன்று முதல் அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வருவார்கள். குடும்ப போட்டோ எடுக்க ஆசைப்பட்டார்கள். அவர்களோடு நாங்கள் குடும்ப போட்டோ எடுத்துக்கொண்டோம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வந்தது. இரவு பகலாக கண் விழித்து படித்தேன். நல்ல மார்க் வாங்கினேன். PUC படிக்க வேண்டும் என்றேன். அப்பா யோசித்தார்கள். ஆனால் அத்தை ஆதரவு கொடுத்தார்கள். அத்தைக்கு குழந்தைகள் இல்லை. மாமாவும் இளவயதிலேயே இறந்து விட்டார். உறவினர்கள் யார் மீதும் நம்பிக்கை வரவில்லை. சின்ன வயது முதல் அக்கா அக்கா என்று வந்த எங்க அப்பாவை அவருக்கு மிகவும் பிடிக்கும். சின்ன வயதில் அப்பாவுக்கு மில்லில் வேலை வாங்கி கொடுத்தார்கள். அப்புறம் ஆரம்பத்தில் பீடிக்கடையை பெரிதுபடுத்த அப்பாவுக்கு நிறைய உதவி செய்திருக்கிறார்கள். இப்போதும் அப்பா மீது பாசம் கொண்டு எங்கள் வீட்டிலேயே தங்கிவிட்டார்கள். இந்த சமயம் எங்களுக்கு இன்னொரு தங்கை பிறந்தாள். தங்கைக்கு அத்தையின் பெயரை வைத்தார்கள். பார்வதி என்று பெயர்.